ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா அபாயா வாங்குறதுக்கு தான். ஆனால் துபாயை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல அபாயாஸ் வாங்கலாம். ஆல்ரெடி ரமதானுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஷார்ஜா ரோலால் இருக்கிற கடையில் எந்த மாதிரி அபாயாஸ்லாம் கிடைக்கிது, என்ன ப்ரைஸில் இருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ போகிறது வந்து அபாயா கடை கிடையாது, ஃபுல்லாக மால். ஒரு மால் ஃபுல்லாக அபாயா வச்சுருக்கிறது ஒன்லி துபாயா மட்டும்தான் இருக்கும். இந்த மால் பேரே அபாயா மால் தான். ஸோ அப்போ பார்த்துக்கங்க உள்ளே எப்படி எந்த மாதிரி அபாயாஸ் இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த அபாயா மால் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே இருக்க லோக்கல்ஸ், அதாவது இங்கே அரபீஸ் மட்டும்தான் போய் எடுக்க முடியுது. அவ்வளோ பக்காவாக சூப்பராக அவங்க தகுந்த மாதிரி டிசைன்ஸாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே. இந்த மாலில் மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னென்னா ஜலாபியா. நம்ம எப்படி ஈதானா சுடிதார் லெஹங்காலாம் போடுறோமோ அதே மாதிரி இவங்களுக்கு இது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாக ரெடிமேடில் தான் இருக்கும். அவங்க எடுத்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. தச்சா ஃபுல்லாக மேக்ஸி மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மெட்டீரியல் தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே 99% மெட்டீரியல் தான். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது அபாயா மட்டும்தான். ஒவ்வொரு கடையாக நீங்கள் தேடி தேடி பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ப்ரைஸை செக் பண்ணி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோ கடை இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் மினிமம் 200 டிசைன்ஸ் அபாயாஸ் இருக்குது. ஒரு கடையில் பார்த்த அபாயாவை நான் இன்னொரு கடையில் பார்க்கவே முடியல. இந்த அபாயா மாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கடையில் பார்த்த டிசைனை கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு கடையில் பார்க்கவே முடியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு டிசைனும் ஹேண்ட்மேடாகவே பண்ணுறாங்க. சில கடைகளில் மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எடுத்த அபாயாஸ் மட்டும்தான் உங்களுக்கு போட முடிஞ்சிச்சு. அதை தவிர அவ்வளோ அழகழகான அபாயாஸ். இங்கே பார்க்குற துணி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல துபாயில். டிசைனை காப்பி பண்ணிடுவாங்கன்றதுக்காகவே எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோஸும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த அபாயாலாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேக்ஸி மாதிரியே இருக்கும். போட்டால் ஒரு ட்ரெஸ் போட்ட ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஷால் மட்டும் போட்டு போனால் போதும், அப்படியே அபாயா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது அபாயா கிடையாது, ஜஸ்ட் கோட் மட்டும்தான். இது உள்ள ஒரு பிளாக் கலர் அபாயாவோ ஒயிட் கலர் அபாயாவோ நீங்கள் போட்டு இந்த கோட்டை போட்டிங்கன்னா உள்ள கலர் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியே அது டபுள் கலராக தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இது மட்டுமே அபாயா போடணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ண சொன்னால் ஸ்டிச் பண்ணி தராங்க. உள்ளே இதே மாதிரி இன்னொரு லேயரில் வச்சு துணி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அபாயாவோட ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரம்ஜான்லேருந்து பக்ரீத்துக்குள்ளே ஏகப்பட்ட டிசைன்ஸ், ஏகப்பட்ட கிளாத் வந்திருக்கு உங்களுக்கு. அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அபாயாவோட ஃபீலே இல்லை. அவ்வளோ அழகான சூப்பரான ட்ரெஸ்ஸோட ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த அபாயாவுக்கு லேஸை மட்டும் எடுத்து அப்படியே ஒரு ஷாலில் சைடில் கொடுத்து போட்டோம் அப்படின்னா சூப்பர் ரிச்சான சூப்பராக ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ அழகான அபாயா அது. சில அபாயாஸ் ஹேண்டில் மட்டும் இருக்குது. அதுவுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது லேஸ் அபாயா. இப்போ நான் போடுற அபாயா இருக்குது பார்த்தீங்களா, உண்மையாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸான அபாயா. அது என்னோட சைஸ் இல்லை. கண்டிப்பாக அது என்னோட சைஸாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். உள்ளே வந்து வேற ஒரு அபாயா நம்ம போட்டுட்டு இதை மேலே கோட் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த அபாயா ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். ஹேண்டு மேலேருந்து கீழே வரையும் அப்படியே பெருசாக தொங்குது. இதெல்லாம் போட்டு மட்டும் தான் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக வாங்கினா நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. துணி மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் கைக்கு மட்டும் தொங்குது. ஜஸ்ட் வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கலாம், இந்த மாதிரிலாம் அபாயாஸ் இருக்குன்னு காமிக்கலான்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான். இந்த அபாயாலாம் போட்டோன்னா உட்காந்தமா எந்திரிச்சமா வந்தமான்னு இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு இந்த அபாயா தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கஃப்தான் மாடல் தான் நிறையா நான் பார்த்தேன் நான் நிறையா கடையில். இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக வேணாம் அப்படின்னா நீங்கள் உள்ள ஒரு துணி வச்சு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அவங்க கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஏகப்பட்ட கலர் இருந்துச்சு. ஒயிட் கலர் உண்மையாகவே ரொம்ப அல்டிமேட்டு. எல்லா கலரோட ஒயிட் தான் ரொம்ப அழகாக இருந்தது. இது கலர் அபாயாஸ். அந்த கிளாத்தில் செல்ஃபாகவே ஒரு ஜிகுன்ற ஒரு இது இருந்ததுனால அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அதில் இருக்க ஹேண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த அபாயா டபுள் சைடு அபாயா. நீங்கள் உள்ள ஒரு கலர் இருக்கும், வெளியே ஒரு கலர் இருக்கும். நீங்கள் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஷால் கட்டிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. துணியுமே அவ்வளோ சூப்பரான துணி. குவாலிட்டி அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி. இந்த கிளாத் வந்து ஃபஸ்ட் கிளாத் ப்ரீமியம் கொரியன் கிளாத் தான். அவ்வளோ அழகாக ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாமே. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற அபாயா ரொம்ப ரியலி சூப்பராக இருந்தது. ஆனால் வீடியோவில் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கனால சூப்பராக இருந்தது. இந்த மாடல் அபாயா நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், இதிலே காமிக்கிறேன். ஆனால் இந்த கிளாத் வந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட் சூப்பரான கிளாத்தாக இருந்தது. முன்னாடியும் பின்னாடி சேம் டிசைன் நெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு அப்படியே வெளியே தெரியும். இதில் இருக்க நெட்டட் டிசைன் வந்து ரியலி ரொம்ப சூப்பராக இருந்தது. முதுகில் 2 சைடும் முன்னாடியில் இருக்க 2 சைடும் வரனால உங்களுக்கு ட்ரெஸ் அப்படியே வெளியே தெரியும். இந்த அபாயா ஹேண்டுக்கு ஃபுல் ஹெவி ஒர்க்கும் அதே மாதிரி முன்னாடியும் ஃபுல்லாக அதே ஒர்க்கை கொடுத்துருக்காங்க.
ரொம்ப அழகான அபாயா, ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப நான் காமிச்சிருக்க எல்லா அபாயாஸும் ஒரே கடையில இருந்தது கிடையாது. ஒவ்வொரு கடையா நான் தேடி தேடி எந்த டிசைன் நல்லா இருக்கோ அத மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சில கடையில ஃபோட்டோ எடுக்க விடல. ஸோ அதெல்லாம் நான் காமிக்கல உங்களுக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தோணும், ஏன் அபாயாவுக்கு இங்க பிரைஸே சொல்லலன்னு சொல்லிட்டு. இந்த அபாயா மால்ல இருக்க எல்லா அபாயாஸுமே கொஞ்சம் பிரைஸ் ஹை தான். உங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்க திறமையை யூஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கணும். வேற வழியே இல்ல. இங்க ஃபுல்லா லோக்கல் அரபிஸ் வந்து வாங்குறனால அவங்களுக்கு 300, 400லாம் சும்மா சாதாரண பிரைஸ். நமக்கு அப்படி இல்ல. நம்ம அந்த 300 கிராம்ஸ் வச்சு 3 அபாயா வாங்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் அரபி பேசுற கடை இல்லாம இந்த மாதிரி பெங்காலிஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த கடையெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிளாத்ல நீங்க அபாயா எடுக்கிறீங்களோ அதே கிளாத்ல தான் ஷாலும் உங்களுக்கு வரும். ஸோ சூப்பரா ப்ரீமியமா இருக்கும். நீங்க போட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல 2 கிளாத்ல வருது அபாயா. ஸோ உள்ள இருக்க கிளாத்ல மட்டும் உங்களுக்கு என்ன பட்டன் வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு ஓப்பனா தெரியாம இருக்கிறதுக்கு. அப்படி வேணானா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உள்ள இருக்கிறத மட்டும் நீங்க லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அபாயா பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் ஷால் போட்டு கட்டினாலும் வேற வேற லுக்ல இருக்கும் இந்த அபாயா. ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்கு இந்த அபாயால. ரியலி ஒர்த்தான அபாயா. சில அபாயாஸோட டிசைன்ஸ்லாம் ரொம்ப சட்டிலா அழகா இருந்தது. ஆனா வீடியோல உங்களுக்கு தெரிய மாட்டேது. இந்த அபாயா பத்தி சொல்லி ஆகணும். இது கோட் மாடல்ல இருக்குது. உள்ள இருக்கிறது சிங்கிள் பீஸ், வெளியே இருக்கிறது சிங்கிள் பீஸ். ரெண்டுமே தனித்தனியா தான் நீங்க வாங்கிக்கணும். உள்ள இருக்க பீஸ் தனியாவே இங்க ட்ரெஸ்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம். வேற மாதிரி ஓவர் கோட் மாதிரி போட்டுட்டு. இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்காங்க. இது ஃபுல் அபாயா செட்டு கிடையாது. தனித்தனியா தான் நீங்க வாங்கிக்கணும். உள்ள இருக்க கிளாத் வந்து சில்க் கிளாத் இருக்கனால ஹேண்ட்லயும் முன்னாடி மட்டும் டிசைன் இருக்கு சட்டிலா. இப்போ நான் போட்டு காட்டுற இந்த கலருமே ரொம்ப அழகான கலரா இருந்தது. போட்டு அந்த சைட்ல இருந்து பிக் பண்ணிட்டு வந்துட்டு உள்ள போடுற கலர் இருக்குது. இந்த சைட்ல இருந்து நான் பிக் பண்றேன் பாருங்க. அந்த சைடு எவ்வளோ அழகா ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உள்ள போட்டிருக்கிறது ரொம்ப வெயிட்டா அழகா தொங்குற மாதிரி இருக்குது. வெளியே போட்டிருக்கிறது வேற கிளாத்ல இருக்கனால ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கேவும். ஒரு வித்தியாசமா போடணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுல பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நீங்க எதிர்பார்க்குற எல்லா லைட் கலர்ஸுமே வச்சிருக்காங்க. டார்க் கலர்ஸ்ல வந்து மெயினா ப்ளூ அண்ட் பிளாக் வச்சிருக்காங்க. கலர் அபாயா போடணும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அபாயா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இப்போ துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு பிளாக் கலர் அபாயா போடவே முடியல. கலர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வெயிலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அபாயாவை. நார்மலாக எந்த சைஸில் அபாயா போடுறீங்களோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அபாயாஸ்லாம் ஒரு ஐடியாஸ்க்காக தான் காட்டுறது. நீங்களே கிளாத் எடுத்து உங்களோட அபாயாவை நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அபாயா போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் நானே கஸ்டமைஸ் பண்ண அபாயா தான். இப்போ நான் போட்டிருக்க அபாயா வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த அபாயா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும். அது பிளாக் கலர் ஷால் இல்லாமல் வேறு கலரில் நீங்கள் ஷால் கட்டினீங்கன்னா அது உண்மையாகவே அபாயா மாதிரியே இருக்காது. அவ்வளோ சூப்பரான அபாயா இப்போ நான் போட்டிருக்குது. இது ஃபுல்லாக அந்த கோட்டோடைய ஹேண்ட் டிசைன்ஸ் காட்டுறேன். இந்த அபாயா மால்லையே ப்ராப்பராக ஷாப்பாக இல்லாமல் வெளியே இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் தர்றாங்க. அங்கே கம்மியாகவே தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அபாயா அமைஞ்சிரும். நோம்பு நெருங்கும் போது இந்த மாதிரி கடையிலெல்லாம் போயிட்டு வாங்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதுதான் சீசன். எப்படியாவது ஹை ப்ரைஸில் தான் விற்கணும்னு நினைப்பாங்க. நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. சீசனும் முடிஞ்சிடும். எப்படியாவது பார்கின் பண்ணி ஏதாவது 1-2 அபாயா நமக்கு அமைஞ்சிரும். சில கடைகளில் 50 கிராம் 60 கிராம்ஸ்க்கு 100 கிராம்ஸ்க்குலாம் அபாயாஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கடையாக தேடி இறங்கி பார்த்து நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை வாங்கிக்கணும். அடுத்து வர ஈதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த அபாயா தான் ட்ரெண்டிங் ஆக போகுது. லைட் கிளாத்தில் கலர் கலராக ஜிகு ஜிகுன்னு இருக்க இந்த அபாயா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கடையிலையும் இதுதான் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில். ஆல்ரெடி இந்த கிளாத்தில் இருக்க அபாயாவை ஷார்ஜா ரோல அபாயா கடையில் காமிச்சிருப்பேன். அந்த ஷாப்பில் வந்து இந்த அபாயா வந்து 75 கிராம்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அபாயாஸ்லாம் வீடியோஸ் எடுக்க விட்டாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். கீழே ஃபுல்லாகவே அந்த அரபிக் ட்ரெஸ் மட்டும்தான். இங்கே அந்த அரபிக் ட்ரெஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பக்ரீத்துக்கு நானும் என்னோட பசங்களும் இந்த ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் போடுற வீடியோவில் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எங்கே எவ்வளோ சீப்பாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் எடுத்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் அழகாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான மேக்ஸியாக இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் எனக்கு கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.